ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சீரிஸ் அண்ட் லெட்டர் சீரிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாஸ்ட் வீக் கூட இதுக்கான லாஜிக் வந்து எப்படி யோசிக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ எதுக்கு இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ரயில்வே போனாலும் சரி, வரக்கூடிய RPF எக்ஸாம்ல இதுல இருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. SSC GDலையும் 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. ஒரு லெட்டர் சீரிஸ் கேட்கறாங்க, ஒரு நம்பர் சீரிஸ், அப்படி இல்லைன்னா 2 நம்பர் சீரிஸ், ஒரு லெட்டர் சீரிஸ். கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் வரைக்குமே நாம வந்து இந்த நம்பர் அண்ட் லெட்டர் சீரிஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3 12 அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். 39 57 78. ஸோ நம்பர் சீரிஸ் கொஸ்டின்ல ஒரு 70% கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா, அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலே லாஜிக் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் கொடுத்திருக்க சீரிஸ். இப்போ அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. ஸோ இங்க இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா 9 வரும். அடுத்து என்ன டிஃபரன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் எடுங்க. ஓகே, ஸோ இங்கே டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 17ல் 9 போனால் எத்தனை? 17ல் 9 போனால் 8. அடுத்து 4ல் 3 போனால் 1. அடுத்து இதில் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 8ல் 7 போனால் 1. அடுத்து 7ல் 5 போனால் 2. ஓகே, ஸோ இங்கே என்ன வருது? 18. இங்கே 21ன்றது இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னவா இருக்க வாய்ப்பா இருந்திருக்கும்? அதே 3 டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே 18க்கு அடுத்து +3 ஆகிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னவா இருந்திருக்கும்? 15 இருந்துச்சுன்னா அது கூட +3 எடுத்திருந்தோம்னா 18 வந்திருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நம்பர், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது என்னவா இருந்திருக்கும்? 12ன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாம என்ன பண்ணலாம்? இங்க வரக்கூடிய நம்பர் என்ன? 12 + 12 24. இப்படியும் நாம போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா 39 - 15 24ன்னு போடலாம். ஓகே, ஸோ இது ரெண்டை மட்டுமே வச்சுட்டு என்ன லாஜிக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா இங்க இருந்து இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 3. அப்போ இந்த 18க்கும் இதுக்கு முன்னாடி உள்ள நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் கண்டிப்பா 3 இருந்திருக்கும். அப்போ இங்க ஒரு 15ங்கிற நம்பர் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பாசிபிலிட்டியே இங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சப்போஸ் இங்க வந்து டிஃபரன்ஸ் 3 இருக்கு, சம்டைம்ஸ் இங்க டிஃபரன்ஸ் 1 கூட இருக்கலாம், 2 கூட இருக்கலாம். ஆனா ஒரு 90% ஆன்சர் என்னன்னா, இங்க என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதே தான் இதுக்கு அடுத்து இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஒரு 9 11 இருக்கு அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி 1 3 5 7 9 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருந்திருக்கும். இங்க வெறும் 3 தானே டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால எல்லா நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸும் என்னவா இருந்திருக்கும்? 3 3ன்னு இருந்திருக்கும். ஓகே, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 24. 24ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க 140 91 56 30 14 5 1. ஸோ இதுல என்ன பண்ணிருக்கலாம்? ஒன்று ஸ்கொயர் இல்லைன்னா கியூப் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், அப்படிதானே? ஸோ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ராங் நம்பர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த லாஜிக்கை எது வந்து லாஜிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணலையோ அதுதான் ராங் நம்பர். ஓகே, ஸோ 140 91 56 அடுத்து 30 14 5 1. ஓகே, ஸோ இதுக்கும் அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. எடுக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஒரு ஸ்கொயராவோ கியூபாவோ இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 49 வருமா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 11ல் 6 போனால் 5. அடுத்து 8ல் 5 போனால் 3 வரும், 35 இருக்கு. அடுத்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 6. 5ல் 3 போனால் 2. அடுத்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 10ல் 4 போனால் 6. அடுத்து 2ல் 1 போனால் 1 16. அடுத்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 9. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 4. ஓகே, ஸோ இங்க இருந்து பார்க்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகும். இந்த நம்பரை இங்க இருந்து பாருங்க. இங்க என்ன இருக்கு? 35 26 இருக்கு. ஸோ இந்த சீரீஸை பாருங்க நல்லா. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரை வச்சு கன்ஃபியூஸ் ஆகும். இங்க மற்ற நம்பரெல்லாம் பாருங்க, 4 9 16 49. இந்த நம்பரெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? ஸோ இது 2 ஸ்கொயரு, இந்த 9ங்கிறது 3 ஸ்கொயரு, இந்த 16ங்கிறது என்னது? 4 ஸ்கொயரு. 4 ஸ்கொயருக்கு அடுத்து இங்க என்ன வந்திருக்கணும்? 5 ஸ்கொயர் வந்திருக்கணும். இங்க என்ன வந்திருக்கணும்? 5 ஸ்கொயர் வந்திருக்கணும். ஆனா இங்க 5 ஸ்கொயர் என்னது? 25. ஆனா இங்க இருக்க நம்பர் என்ன? 26. அடுத்து இந்த 26க்கு அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? 6 ஸ்கொயர் வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? 35 இருக்கு. சோ இங்க என்ன வரணும்? 36 வந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு தப்பு வந்துருது. இங்க 7 ஸ்கொயர் வரணும். 7 ஸ்கொயர்ங்கிறது 49 கரெக்டா தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு 6 ஸ்கொயர்னா என்னது? 36ன்னு வந்திருக்கணும். ஆனா 35 இருக்கு. இதுதான் தப்பு. ஏன்னா இங்க வந்து 5 ஸ்கொயர் 25 வந்திருக்கணும். இந்த இடத்த நான் கரெக்ட் பண்ணிட்டாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே இதெல்லாம் கரெக்ட் ஆயிரும். அப்போ எங்க தப்புன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வருது? 49 கரெக்டா தான் வருது. அப்போ எனக்கு இங்க 6 ஸ்கொயர் 36 வரணும். இது ரெண்டுக்கும் நான் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது எனக்கு என்ன வந்திருக்கணும்? 36 வந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன நம்பரா நான் மாத்தினா எனக்கு 36 வரணும்? 56 இருக்கு.
இருக்கு. ஸோ இது 55ன்னு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இங்கே என்ன வந்திருக்கணும், 36 வந்திருக்கும். ஏன்னா இது ரெண்டுக்கும் நான் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 49 கரெக்டாக வருது. அப்போ இந்த நம்பரும் கரெக்ட், இந்த நம்பரும் கரெக்ட். அப்போ இந்த மூணாவது இருக்க நம்பர் தான் தப்பு. ஏன்னா இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது இதை நான் கரெக்டாக நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அப்போ இதுக்கும் நான் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது எனக்கு என்ன வரணும், 36 வரணும், 35 தான் வரணும். அப்போ இதை நான் 55 மாத்திட்டேன் அப்படின்னா இங்க எனக்கு டிஃபரன்ஸ் என்ன வந்துடும், 36ன்னு வந்துடும். அடுத்து இங்க ஆட்டோமேட்டிக்கா பாருங்க 55 மைனஸ் 30 இது 25 மாறிடும். ஓகே, புரிஞ்சிருச்சா? அப்போ எது ராங் நம்பர், 55 இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு, 56 இருக்கு. ஸோ அப்போ 56 தான் ராங் நம்பர். ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க 2 0 3 2 4 6 5 12 6 அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சீரீஸில் பாருங்கள் 2 0 3 ஆயிருக்கு, 2 திருப்பி 0 ஆயிருக்கு, திருப்பி 3 ஆயிருக்கு, 3 2 ஆயிருக்கு, 2 4 ஆகுது, 6 அதுக்கப்புறம் 5. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு அடுத்தடுத்து என்னால் பார்க்க முடியல. அப்போ நான் ஆல்டர்னேட்டாக பார்க்கலாம் இதில். ஸோ நான் என்ன எடுக்கலாம், 2க்கு அடுத்து 3 எடுக்கலாம், 3க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 7. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக நான் பார்க்கலாமா? ஸோ ஆல்டர்னேட்டாக ஒன்று விட்டு ஒன்று பாருங்க. ஓகேவா? ஸோ இல்லைன்னா ஆடு பிளேசஸில் இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கோங்க, ஈவன் பிளேசஸில் இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கோங்க. ஆடு பிளேசஸில் இருக்கிறது எடுத்தீங்கன்னா 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது, 1 1 தான் வருது. 2 2க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 4 5 6 7. இப்போ ஈவன் பிளேஸ் செக் பண்ணுங்க, 0 0க்கு அடுத்து எனக்கு என்ன வரணும், 2 வந்திருக்கு. ஸோ 2க்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 6. ஸோ ஈவன் பிளேஸில் இருக்கிறத மட்டும் தனியாக எழுதுங்க. 0 2 அடுத்து 6, 6க்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 12. 12க்கு அடுத்து என்ன வரும்னு தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து இதுக்கு அடுத்து 30 இருக்கு. ஓகே, ஸோ இந்த சீரீஸில் என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். நான் டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன வருது, 2 வருது, இங்கே என்ன வரும் 4, இங்கே என்ன வரும் 6. ஓகே, புரியுதா? இங்கே டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 2, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 4, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 6. அடுத்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அது என்னவா இருக்கும், இருக்க வாய்ப்பு இருக்கு, 1 8. என்ன பண்ணலாம்னா இந்த நம்பர் வந்து 2 வாய்ப்பு இருக்குது இதில். 1 2 4 6 8ன்னு போகலாம், இல்லைன்னா 2 4 ஆகலாம், 4 சாரி ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு டபுள் ஆகுதுன்னு நினச்சேன். ஸோ டபுள் ஆகலை, 2 2 4 எல்லா கூடையுமே 2 ஆட் ஆகிருக்கு. நான் என்ன நினச்சேன்னா 2 4 மாறி இருக்கு, அடுத்து 4 8 மாறும்னு ஒரு பாசிபிலிட்டி யோசித்தேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2 இருக்குது. 2க்கு அடுத்து 4, 4 + 2 6, 6 + 2 8 வரணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 12 + 8 20ன்னு வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த இதில் உங்களுக்கு என்ன வரும், டிஃபரன்ஸ் 10ன்னு வரும். ஸோ 20 + 10 30 கரெக்ட். ஓகே, அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, 20. சோ இந்த மாதிரி சீரிஸ், அதாவது இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி கொடுத்திருந்தாங்கன்னா ஆல்டர்னேட்டா எடுத்துக்கோங்க. சோ ஒற்றைப்படை பகுதியில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சீரிஸா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இரட்டைப்படை இடத்துல இருக்கு இல்லையா, சோ ஈவன் பிளேசஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சீரிஸா எடுத்துட்டீங்கன்னா என்ன லாஜிக்ங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே, சோ இந்த क्वेश्चनல பாருங்க 1 1 2 4 7 11 16 அடுத்து என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கலாமா? 1 2 4 7 11 16 29 அடுத்து 37 இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 1 திருப்பியும் 1 மாறுது. ஸோ 0 ஆட் பண்ணால் 1 கூட 0 ஆட் பண்ணால் 1 ஆகும். ஸோ 1 2 மாற்றணும்னா 1 ஆட் பண்ணணும், 2 4 மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 2 ஆட் பண்ணணும், 4 3 மாற்றணும் அப்படின்னா 3 ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும், 4. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது, 5. அப்போ இதுக்கு இங்கே சீரீஸ் பாருங்க 0 1 2 3 4 5ன்னு போகுது. அடுத்து உங்களுக்கு என்ன வரும், 6ன்னு வரும். ஓகேவா? ஸோ புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 0 வரும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா இன்க்ரீஸா பாருங்க, 1 திருப்பி 1 மாறுதுன்னா 1 கூட 0 ஆட் பண்ணா 1 மாறும். திருப்பி 1 2 மாத்தனா 1 ஆட் பண்ணணும். திருப்பி 2க்கு அடுத்து 4 வருதுன்னா 2, 4க்கு அடுத்து 7 மாறுதுன்னா 4 கூட 3 ஆட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 அடுத்து உள்ளது 6ன்னு வரும். ஸோ 16 + 6 22. அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், 22 வரும். 22ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஸோ நம்பர் சீரிஸ் क्वेश्चனை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. அப்படி அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்த பிறகு லாஜிக் வரல அப்படின்னா × 1 + 1 × 2 + 2ன்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க. ஒரு 70% क्वेश्चन வந்து அடுத்தடுத்த நம்பருக்கு நீங்க வந்து அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இந்த क्वेश्चनல என்ன சொல்லியிருக்காங்க, 3 10 24 அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். 73 அடுத்து வந்து 108 இருக்கு. ஓகே, ஸோ இங்க என்ன லாஜிக்கா இருக்கும், சேம் அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாமா? ஸோ 3 வந்து 10 மாறுது. ஸோ 3
10, 24, அடுத்து என்ன வரும் 73, 108. ஸோ 3 10 மாற்றணும்னா அது கூட 7 ஆட் பண்ணணும். அடுத்து 10 24 மாறுது அப்படின்னா என்ன வரும் 14 வரும். ஓகே, அப்போ 7 இங்கே 14. ஸோ இங்கே என்ன வரும்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது இப்போதைக்கு. ஸோ இங்கே டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 35 வருமா? ஸோ 35, 73, 35, 108. அப்போ 7 14 இங்கே 35. இதை பார்க்கும்போது என்ன தோணுது? 7ஆம் வாய்ப்பாடு ஞாபகம் வருதா? 1 7 7, 2 7 14, 3 7 21, 4 7 28, 5 7 35. அப்போ இங்கே என்ன இருக்கு? அப்படி 7ஓட மல்டிபிள்ஸா இருக்கா? +7, அடுத்து +14, அடுத்து உள்ளது என்ன வரும் 3 7 21, அடுத்து உள்ளது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இருந்திருக்கும். இந்த நம்பரை மட்டுமே வச்சே என்ன லாஜிக்னு யோசிச்சாச்சு. புரிஞ்சிருச்சா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 24 + 21, இது ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வருமோ அதுதான் அந்த நம்பர் தான் இங்கே வரும். ஸோ 4 1 5, 45. இந்த இடத்துல என்ன வரும் 45ன்னு வரும். திருப்பி 45 கூட 28 கூட்டினா 73. ஸோ கரெக்டாக வருதா? அப்போ 45ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியராக புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்க, JATR KCWV அடுத்து என்ன வரும்ங்கிறத கண்டுபிடிக்கணும். PHBA TKDB கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன லெட்டர் சீரீஸ். ஓகே, ஸோ இந்த இதில் பாருங்க JATR இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கூட கம்பேர் பண்ணுங்க. ஜேல எடுத்து கேக்கு போகணும்னா நான் எவ்வளோ தூரம் போனால் போதும்? ஸோ நீங்கள் வந்து லெட்டர் சீரீஸ் போறீங்கன்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் நம்பர் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. அப்படி ஞாபகம் இல்லைன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க எக்ஸாமில். ஓகேவா? ஸோ ஜேலேருந்து கேக்கு போகணும்னா +1 எடுத்தால் போதும். அடுத்து பாருங்க கேலேருந்து எங்கே போகணும்னு எனக்கு தெரியல. ஸோ இது என்ன வரும்னு எனக்கு தெரியாது. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்து P இருக்கு. ஓகே, ஸோ இங்கே இந்த P எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் Pலேருந்து T எப்படி வந்துச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். P எங்கே இருக்கு? P 16வது இடத்துல இருக்கு. T எங்கே இருக்கு? ஸோ இங்கே 20வது இடத்துல இருக்கு. ஸோ 16லேருந்து 20க்கு போனோம்னா +4 எடுத்தா போதும். அடுத்து Tலேருந்து Uக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? +1 எடுத்தா போதும். T வந்து 20வது இடத்துல இருக்கு, U வந்து 21வது இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ அப்போ Tலேருந்து Uக்கு +1 எடுத்தா போதும். ஸோ இதை பார்க்கும்போது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இங்கிருந்து இங்கே போகிறதுக்கு +1 எடுத்தா போதும். ஓகே, ஸோ இங்கிருந்து இங்கே போகிறதுக்கு +4, +4க்கு அடுத்து +1 வரும். +4க்கு அடுத்து +1 வரும். ஓகேவா? ஸோ அப்போ +4க்கு அடுத்து +1 வரும்னா இந்த +1க்கு அடுத்து அகைன் என்னவாகும்? +4 ஆகும். அப்போ இங்கே என்ன சீரீஸுங்கிறது புரியுதா? +1 +4 +1 +4, இதுதான் அந்த லாஜிக். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஜேலேருந்து கேக்கு +1னா அடுத்து கேலேருந்து அடுத்த லெட்டர் போகிறதுக்கு +4 எடுக்கணும். கே எங்கே இருக்கு? 11வது இடத்துல இருக்கு. 11 + 4 என்ன? 15. 15வது இடத்துல யார் இருக்கா? ஓ இருக்கான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? ஓ தான் வரும். ஓகே, ஸோ மீதி எல்லாத்துலேயுமே பாருங்க ஆப்ஷன் B C எல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்று D கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா A கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே +1 இருக்கு, இங்கே +4க்கு அடுத்து +1 வருதுன்னா அடுத்து இந்த சீரீஸ் என்னவா போக வாய்ப்பு இருக்கு? +1 +4 +1 +4 தான் இதோட லாஜிக்கே. ஓகே, ஸோ அடுத்த இதில் பாருங்க இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? ஓலேருந்து திருப்பி +1 எடுக்கணும். ஓலேருந்து +1 எடுங்க. ஓங்கிறது 17வது இடத்துல இருந்து. ஓக்கு அடுத்த லெட்டர் என்னது? ஸோ சாரி, கியூவை சொல்லிட்டேன் நான். ஓ எங்கே இருக்குது? 15வது இடத்துல இருக்குது. ஓ அடுத்த லெட்டர் என்னது? P. ஓகே, ஸோ P கரெக்டாக போட்டிருக்காங்களா? புரிஞ்சிருச்சா? அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? +1 +4 +1 +4. அடுத்து இது பாருங்க, ஏக்கு அடுத்து சி போயிருக்காங்க. ஏக்கு அடுத்து சி போனோம்னா ஏ 1வது இடத்துல இருக்கு, சி வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. ஸோ +2 எடுத்தா போயிருமா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? +2 வரும். ஓகே, அடுத்து சிலேருந்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என்னால் இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது. இங்கே லாஜிக் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிருவேன். ஹச்லேருந்து கேக்கு போயிருக்காங்க. ஹச்லேருந்து கேக்கு போகணும். ஹச் எங்கே இருக்கு? ஹச் வந்து 8வது இடத்துல இருக்கு. கே எங்கே இருக்கு? 11வது இடத்துல இருக்கு. அப்போ +3 போயிருக்காங்களா? புரியுதா? ஹச்லேருந்து கேக்கு போகணும். கரெக்டாக ஹச் வந்து 8வது இடம், கே வந்து எத்தனாவது இடம்? 11வது இடம். ஓகே, ஸோ 8 + 3 உங்களுக்கு 11 இருக்கும். அப்போ +3 இருக்கும். அடுத்து கேலேருந்து எம்முக்கு போகணும். கேலேருந்து எம்முக்கு போகணும் அப்படின்னா 1 2 +2 எடுத்தால் போதும். கேலேருந்து எம்முக்கு போகிறதுக்கு +2 போதும். அப்போ +3 +3க்கு அடுத்து +2. அப்போ இங்கே உள்ள சீரீஸ் என்னது? +2 +3 +2 +3 இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்போ சிக்கு அடுத்து உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும்? இங்கே +2னா அடுத்து +3 இருக்கும். சிலேருந்து 3 ப்ளஸ் பண்ணுங்க. ஸோ 3 + 3 என்னது? 6. 6th பிளேஸில் யார் இருக்கா? F. அப்போ இங்கே என்ன வரும்? OFன்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டிலையும் F தான் இருக்கு. இங்கேயும் OF தான் இருக்குது, இங்கேயும் OF தான் இருக்குது. இப்போவும் நம்மளால் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்து இங்கே W செக் பண்ணுவோமா? ஸோ ஏக்கு அடுத்து C பார்த்தாச்சு. அடுத்து இங்கே டீக்கு அடுத்து 3வது லெட்டர் செக் பண்ண போகிறோம். டீக்கு அடுத்து W வரணும். T எங்கே இருக்கான்? T வந்து 20வது இடத்துல இருக்கான். W வந்து 23வது இடம். ஸோ 20 + 3 23. ஓகே, ஸோ அப்போ Tலேருந்து W போகணுன்னா எனக்கு என்ன வரணும்? +3 வரணும்.
ஓகே. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இங்கே உள்ள மூணாவதையும் இங்கே உள்ள மூணாவதையும் கம்பேர் பண்ணுங்கள். பியிலேருந்து நான் டிக்கு போகணும். பியிலேருந்து நான் டிக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? +2 எடுத்தால் போதும். பி 2வது இடத்துல இருக்குது, டி 4வது இடத்துல இருக்குது. ஸோ +2 இருக்குது. அடுத்து எதை செக் பண்ணோம்? பியிலேருந்து டி போயாச்சு. அடுத்து டியிலேருந்து ஜிக்கு போகணும். டியிலேருந்து ஜிக்கு போகணும்னா டி வந்து 4வது இடம், ஜி வந்து 7வது இடத்துல இருக்கான். ஸோ 4 + 3, அப்போ +2 + 3. இங்கேயும் லாஜிக் என்னவா இருக்கு? +2 + 3 தான் இங்கே இருக்கக்கூடிய லாஜிக்கும். நான் சொல்றது புரியுதா? ஸோ இங்கே இருக்க லாஜிக் என்ன? +2 + 3, அடுத்து +2 வரணும். ஓகே. அப்போது இங்கே என்னது? டீலேருந்து டபிள்யூ போகிறதுக்கு +2. ஓகே. ஸோ டீலேருந்து டபிள்யூ போகிறதுக்கு நான் என்ன சொன்னேன்? டீலேருந்து டபிள்யூ போகிறதுக்கு +3 சொன்னேன்னா, டீலேருந்து டபிள்யூக்கு +3 சொன்னேன். அப்போ அடுத்து உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும்? +2 இருந்திருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹச்சிலேருந்து கேக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? +3 வந்துச்சா? +3க்கு அடுத்து உங்களுக்கு என்ன வந்தது? +2 வந்துச்சு. +3க்கு அடுத்து +2 வரணும். இதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன வந்துச்சு? டீலேருந்து டபிள்யூ வந்து +3 எடுத்தோம்னா வந்துடும். ஓகே. அப்போ அடுத்த இது உங்களுக்கு என்ன வரும்? +2 எடுக்கணும். ஓகே. டபிள்யூலேருந்து +2 எடுங்க. டபிள்யூ 23, 23 + 2 25. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது? OFக்கு அடுத்து ஒய் வரணும். 25வது இடத்துல ஒய் இருக்கணும். ஆனால் இங்கே சி தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்புன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் டியில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? ஒய் இருக்குது. ஸோ மீதி இருக்கிறத நம்ம செக் பண்ணவே வேண்டாம். ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ மீதி இருக்க பேட்டர்னும் செக் பண்ணாலுமே அது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும். ஓகே. 6லேருந்து வீக்கு போகணும். 6லேருந்து வீக்குன்னா ஆர் எங்கே இருக்குது? ஆர் இந்த இருக்குது, 18வது இடத்துல இருக்குது. வி 22வது இடத்துல இருக்குது. ஸோ அப்போ என்னது? +4 தான் லாஜிக்கு. ஸோ இங்கேயும் ஏலேருந்து பிக்கு போகணும். ஏலேருந்து பிக்கு போகணும்னா +2, பியிலேருந்து எஃப்க்கு போகணும்னா +4 இருக்கும். 1 2 3 4 கரெக்டு தான். +4. அப்போ +2 +4 தான் இங்கே உள்ள லாஜிக்கு. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு +4 வந்துடுதுன்னா அடுத்த உள்ளதில் +2 இருக்கும். ஓகே. ஸோ கிளியராக புரியுதா? ஸோ கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கவனிங்க. உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் லெட்டரோட கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலையும் அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டரோட, தேர்ட் லெட்டரோட கம்பேர் பண்ணுங்கள். ஓகே. கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். UNXQ VOYR XQAT ATTW அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு யூலேருந்து வீக்கு போகணும். யூலேருந்து வீக்கு போகணுன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். அப்படி தானே? யூ 21வது இடத்துல இருக்குது, வி 22வது இடத்துல இருக்குது. ஸோ +1. ஓகே. அடுத்து விலேருந்து எக்ஸுக்கு போகணும். விலேருந்து எக்ஸுக்கு போகணும்னா +2. இது 22, இது 24வது இடத்துல இருக்குது. அடுத்து எக்ஸ்லேருந்து ஏக்கு போகணும். எக்ஸ்லேருந்து ஏக்கு போகணும்னா 1 2 3 பிளேஸ் தள்ளி இருக்குது. ஸோ +3 இருக்கும். ஓகே. அப்போ இங்கே என்ன வரும்? 1 2 3. லாஜிக் என்ன? +1 +2 +3. அடுத்து உள்ளது என்னவா இருக்கும்? +4 இருக்கும். அப்போ ஏக்கு அடுத்த லெட்டர்லேருந்து +4 எடுக்கணும். 1 + 4 என்னது? 5. 5th பிளேஸில் என்ன இருக்குது? இ இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு என்னவா இருக்கும்? ஈயாக தான் இருக்கும். இதில் வந்து 3 ஆப்ஷன்லையுமே இ இருக்குது. இந்த 3ல் ஏதோ ஒன்று கரெக்டு. இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து எண்ணிலேருந்து ஓக்கு போயிருக்காங்க. எண்ணிலேருந்து ஓக்கு போகணும்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். எண் வந்து 14வது இடத்துல இருக்குது, ஓ வந்து 15வது இடத்துல இருக்குது. ஸோ +1. அடுத்து எண்ணிலேருந்து ஓக்கு போயிட்டேன். ஓலேருந்து கியூக்கு போகணும். ஓலேருந்து கியூக்கு போனால் 1 2 +2 எடுத்தால் போதுமா? அடுத்து கியூலேருந்து டீக்கு போகிறதுக்கு +3 எடுத்தால் போதும். 17வது இடம், இது 20வது இடம். ஸோ +3 +1 +2 +3. அடுத்து என்ன வரும்? +4ன்னு வரும். ஓகே. ஸோ கியூலேருந்து டிக்கு போகணும். கரெக்டு தானே? ஸோ கியூலேருந்து டிக்கு போகணும் அப்படின்னா ஸோ இங்கே என்ன? கியூலேருந்து டீக்கு போகணும். ஸோ நல்லா கவனிங்க. ரெண்டாவது இதோட தான் நீங்கள் இது பண்ணணும். ஓகே. ஸோ கியூலேருந்து டீக்கு போகணும். ஸோ கியூலேருந்து டீக்கு போகிறதுக்கு பாருங்கள். 17 17 3 20 +3 போட்டாச்சு. அடுத்து டீலேருந்து ஒரு +4 எடுக்கணும். +4 எடுத்தீங்கன்னா 24. 24வது இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு? 20 + 4 24 எக்ஸ் வரணும். ஸோ இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. அப்போ இந்த 2 ஆப்ஷனுமே நான் தப்புன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் சியில் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ மீதி இருக்கிறத நான் செக் பண்ணாமலே ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகே. அடுத்து செக் பண்ணாலும் இதே லாஜிக் தான் இருக்கும். +1 +2 +3 +4 தான் இருக்கும். எக்ஸ்லேருந்து அடுத்து 3வது இடம். ஸோ 3வது பிளேஸில் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ +1. அடுத்து ஒய்யிலேருந்து ஏக்கு போகணும். அப்படி தானே? ஒய்யிலேருந்து ஏக்கு போகணும்னா +2 எடுக்கணும். இங்கே இருக்குது ஒய் 1 2. ஓகே. ஏலேருந்து அடுத்து எங்கே போகணும்? டிக்கு போகணும். ஏலேருந்து டிக்கு போகணும்னா +3 எடுக்கணும் இங்கேருந்து. ஸோ 1 2 3 வந்துருச்சா? அடுத்து 4 எடுக்கணும். டிலேருந்து 4 எடுத்தீங்கன்னா 8 வரும். ஸோ 8ங்கிறது 8வது இடத்துல யார் இருக்கா? ஹச் இருக்கான். ஸோ EXH. அடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே. இங்கே உள்ள லாஜிக் என்னன்னா 1 2 3 4ன்னு இங்கே வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்திருக்கு. ஓகே. கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், பார்க்குறதுக்கு தான் பெரிய சீரீஸாக இருக்கும். லாஜிக் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ பெரிய சீரீஸை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாருங்கள், 2 சீரீஸாக மாற்றி விட்டுடலாம். ஆல்டர்னேட்டாக எடுங்க. 6 7 7க்கு அடுத்து 11 11க்கு அடுத்து உங்களுக்கு என்ன வரும்?
20 வருமா? ஸோ 6, 6க்கு அடுத்து 7, 7க்கு அடுத்து 11, 20, 20க்கு அடுத்து 36, 36க்கு அடுத்து 61. இதுக்கு அடுத்து என்ன வரும்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இதுக்கான லாஜிக் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? 6, 7, 11, 20, 36, 61. ஸோ இங்கே என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு சின்ன சீரீஸாக மாற்றியாச்சு. ஆல்டர்னேட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வரப்போகுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 6லேருந்து 7 மாறுது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க, 1 வரும். 6, 1, 7. ஸோ இங்கே என்ன வரும்? 4. ஸோ 11, 20 எத்தனை? 11ல் 20ல் 11 போனால் எத்தனை? 9. ஓகே, ஸோ அடுத்து என்ன வரும்? 36. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 16 வருமா? 36 - 20. ஸோ இல்லைனா 36 61 மாற்றணும். ஸோ என்ன வரும்? 25 வரும். புரியுதா? ஸோ இப்போ இந்த நம்பரை பார்க்கும்போது என்ன தோணுது? நான் வேதிக் மேக்ஸ் கிளாஸ்லேயே ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர்லாம் படிக்க சொல்லியிருப்பேன். என்ன தோணுது? 1 ஸ்கொயரு, 2 ஸ்கொயரு, 3 ஸ்கொயரு, 4 ஸ்கொயரு, 5 ஸ்கொயருன்னு தோணுதா? 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 6 ஸ்கொயராக இருக்கும். 6 ஸ்கொயரோட வேல்யூ எத்தனை? 36. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இங்கே வரக்கூடிய நம்பர். அப்போ 61, 36 எத்தனை? 97. அப்படி தானே? ஸோ 97ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். மற்றதே நீங்கள் என்ன லாஜிக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டாக எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த சீரீஸை சுருக்கிடுவோம். ஈவன் பிளேஸில் இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பிளேஸில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஈவன் பிளேஸில் இருக்கிறது கட் பண்ணிட்டு ஆட் பிளேஸில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லாஜிக் கிடைக்கும். அந்த லாஜிக்கை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீளமான சீரீஸ் கொடுக்காம சம்டைம்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா டபுள் சீரீஸாகவும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே நம்ம ஆப்பில் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. லெட்டர் சீரீஸ் KTY NXD QBI TFN கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பாருங்க, Kல இருந்து N, Nல இருந்து Q, Qல இருந்து T போகணும். Kல இருந்து Nக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? K வந்து எங்க இருக்கு? 11வது இடத்துல இருக்கு. N வந்து 14வது இடத்துல இருக்கு. ஸோ +3 எடுத்தா போயிருமா? அடுத்து Nல இருந்து Qக்கு போகணும். Nல இருந்து Qக்கு போறதுக்கும் அகைன் +3 எடுத்தா போதுமானது. அடுத்து பாருங்க, Qல இருந்து எங்க போகணும்? Tக்கு போகணும். Q வந்து 17வது இடத்துல இருக்கு. T வந்து 20வது இடம். ஸோ +3 எடுத்தா போதும். அப்போ Tக்கு அடுத்த லெட்டருக்கு என்ன பண்ணணும்? இங்க இருக்க லாஜிக்கே +3 தான் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு. அப்போ Tல இருந்து +3 எடுத்தா T 20வது இடம், +3 எடுத்தீங்கன்னா 23 W கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து W இருக்கணும். ஸோ ABD இந்த 3 ஆப்ஷன்ல தான் W இருக்கு. இதுல Bல ஆரம்பிச்சிருக்கு, அதனால இது தப்பு. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று கரெக்ட். அடுத்து Tல இருந்து Xக்கு போகணும். T எங்க இருக்கு? 20வது இடத்துல இருக்கு. X எங்க இருக்கு? 24வது இடத்துல இருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க? +4 போயிருக்காங்க. அப்போ அடுத்த லாஜிக் என்னவா இருக்கும்? +4 இருந்திருக்கும். Xக்கு அடுத்து B. X 24வது இடத்துல இருக்கு. 1 2 3 4 போனா என்ன வந்துடும்? B வந்துடும். அடுத்து Bல இருந்து Fக்கு போனோம். B எங்க இருக்கு? 2வது இடத்துல இருக்கு. F எங்க? 6வது இடத்துல இருக்கு. ஸோ 2 + 4 6 ஆயிரும். ஓகே, +4. அப்போ அடுத்து Fக்கு அடுத்த லெட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? +4 எடுக்கணும். ஸோ 6 + 4 எத்தனை? 10. 10வது இடத்துல யார் இருக்கா? J இருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ J வரணும். அப்போ எனக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்? இதுல L இருக்கு, இதுல K இருக்கு. அதனால இது ரெண்டையும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். இதுல மட்டும் தான் எனக்கு J இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் B தான் எனக்கு கரெக்ட்னு நான் சொல்லிடலாம். ஓகே, அடுத்து இருக்கிறத நான் கண்டுபிடிக்க வேண்டாம். அடுத்து இருக்கிறது என்னவா இருக்கும்? இங்க +3, இங்க +4னா அடுத்துள்ளது +5 +5 +5ன்னு போயிருக்கும். அவ்வளவுதான் லாஜிக். ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 60 120 125 250 255 அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 60 120 மாற்றணும், 120 125 மாற்றணும், 125 250 மாற்றணும், 250 255 மாற்றணும். அடுத்து என்ன வரும்னு தெரியாது. அடுத்து 515 இருக்கு. பார்த்தாலே ஏதாவது ஒரு லாஜிக் தோணுதா? பார்த்தாலே தோணணும். ஸோ 60 120 மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? சிம்பிளாக யோசிச்சா 60 2ஆல பெருக்கினாலும் 120 மாறும். 60 கூட ஒரு 60 ஆட் பண்ணாலும் எனக்கு 120 மாறும். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, அடுத்து 120 125 நான் மாற்றணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி, அது கூட +5 ஆட் பண்ணேன் அப்படின்னா 125 மாறும். அடுத்து 125 250 மாத்தனா நான் என்ன பண்ணலாம்? ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்று 125 + 125 போடலாம். அப்படி இல்லைன்னா × 2 போடலாம். நான் இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி சொன்னேன். ஒன்று வந்து அதே நம்பரை ஆட் பண்ணுறது, இன்னொன்று 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. இது ரெண்டில் எதை சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் இது கூட கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் 60 2ஆல் பெருக்குனா 120 கிடைக்கி, 125 2ஆல் பெருக்குனா 250 கிடைக்கி. அப்போ இந்த 2ஆல் பெருக்கிற பாசிபிலிட்டி கரெக்டாக வருதா? ஏன்னா இங்கே 60 + 60 போட்டால் 120, இங்கே 125 + 125 போட்டால் தான் 250 ஆகும். சப்போஸ் இங்கேயும் சேம் நம்பர், இங்கேயும் சேம் நம்பர், ரெண்டும் ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா இந்த லாஜிக் கரெக்டாக இருக்கும், நான் யோசிக்கலாம். ஆனா இங்க என்ன லாஜிக் கரெக்ட்? இங்கேயும் × 2 ஒரே மாதிரியான லாஜிக்கா இருக்கா? அப்ப இதுதான் கரெக்ட். 60 2ஆல் பெருக்குனா 120, இது கூட 5 கூட்டினா 125. அடுத்து இந்த நம்பரை 2ஆல் பெருக்குனா இது கிடைக்கும். திருப்பி 250 255 மாறி இருக்குன்னா +5.
அப்போ இங்கே என்ன லாஜிக்கு, இன்ட்டு 2 அடுத்து ஒரு +5, இன்ட்டு 2 அடுத்து ஒரு +5, அடுத்து என்ன வரணும், இன்ட்டு 2 வரணும். அப்படிதானே, இன்ட்டு 2 +5 இன்ட்டு 2 +5, அடுத்து என்ன வரணும், இன்ட்டு 2 வரணும். அப்போ 255 இன்ட்டு 2 என்ன வரும், 250 இன்ட்டு 2 என்ன வரும், 500 வரும். அது கூட ஒரு 10, 510 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 510. ரொம்ப யோசிக்காதீங்க. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2 10, 10 1 11, ஸோ 4 1 5, 510. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 510. 510ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரியுதா? ஸோ 510ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இங்கே 510 அது கூட என்ன வரும், அடுத்த லாஜிக் என்னது, +5. ஸோ 510 +5 515 வந்துருது. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நம்பர் சீரிஸ் அண்ட் லெட்டர் சீரிஸ் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாஜிக்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். ஒரே ஒரு கோர்ஸ்லேயே நீங்கள் எஸ்எஸ்சி படித்தாலும் சரி, ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. ஓகே, ஏன்னா இதுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரயில்வே தனியாக, எஸ்எஸ்சி தனியாக, பேங்க் தனியாக நம்ம ஆப்பில் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஏன்னா இப்போ ரயில்வே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எஸ்எஸ்சியும் படிக்கிறாங்க. அதனால தான் எல்லா கோர்ஸ், எல்லா செலெக்ஷன் பேட்சையும் மொத்தமாக ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்குள்ளே கொண்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு மூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ன எக்ஸாம் படித்தாலும் சரி, நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் லைவ் கிளாஸஸும் பிப்ரவரியிலேருந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஒரு கோர்ஸில் நீங்கள் ஒரு டைம் ஜாயின் பண்ணால் போதுமானது. வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த கோர்ஸோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். தமிழ் மீடியம் தனியாக கிளாஸஸ் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் தனியாக கிளாஸஸ் இருக்கும். தனித்தனியாக உங்களுக்கு ஃபோல்டர் இருக்கும். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ளே ஒரு குரூப் இருக்கும். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே அதிலே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் மட்டுமே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதை பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 9043379345. ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499 தான். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு இன்னொரு 25 நாள் தான் டைம் இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணணும், அதுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நம்ம ஆப்பில் 1000+ டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்குது, ஃபுல் டெஸ்ட் இருக்குது, செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து 199 தான். எஸ்எஸ்சி ஜிடிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நம்ம ஆப்பில் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜிடியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ டெய்லி நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ரயில்வே டெஸ்ட் பேட்ச்லையோ எஸ்எஸ்சி ஜிடி டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நான் வந்து டெய்லி டீச் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸ் வந்து கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்லேயே ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 நாம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னா இதோட ப்ரைஸ் வந்து 199 தான். இதில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ரயில்வேலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சிலேருந்து கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ உங்கள் கையில் நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட கடமை. ஓகேவா? கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, ஸோ படிச்சிங்கன்னா தான் பாஸ் பண்ண முடியும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஒரே நைட்டில் பாஸ் பண்ண முடியாது, ஒரு வாரத்தில் சிலபஸை டவுன்லோட் பண்ணி முடிக்க முடியாது, ஒரு மாதத்துலேயும் முடிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது டைம் எடுக்கும். கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போட்டால் தான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே, சிலபஸ் கவர் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிவிஷன் எடுக்கணும், டெஸ்ட் போடணும், டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும், நம்மளோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதனால் டெய்லி படிங்க, வெக்ஸ் ஆகாதீங்க, உங்களை நீங்களே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். என்னால் முடியும், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்ட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். எப்போவுமே ஒரி பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு இதை வச்சு டென்ஷன் ஆகி அதிலே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு இருக்கிறத 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தில் தூங்கணும், சாப்பிடணும், வேலை இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் வேலைக்கு போகணும், அது போக நம்மளோட ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இருக்க 24 மணி நேரத்துக்குள்ளே 1000 கவலைப்பட்டுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, ஸோ நம்மளால் படிக்க முடியாது. அதனால் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்து படிங்க. கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டியது நம்மக்கிட்ட வந்தே தீரும். ஓகே, ஏன்னா நம்ம அதுக்கான எஃபோர்ட்டை போட்டுகிட்டே இருக்கோம் டெய்லி. ஓகே, ஸோ டெய்லி எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கும்போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்மளால் கண்டிப்பாக முடியும். நாம் நம்மளை
நம்மளை நம்பணும். ஓகே, ஸோ நாம் நம்பினாதான் மற்றவங்க நம்மளை நம்புவாங்க. ஓகே, ஸோ மற்றவங்களுக்காக நாம் இல்லை, நம்ம திடீர்னு ஃபெயில் ஆகிட்டோம்னா மற்றவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபெயில் ஆகிறது அவங்களுக்கு வருத்தமோ இல்லையோ, மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். மற்றவங்க பேசுகிறவங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் நம்மளை கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸோ அதே ஏதோ ஒன்று பேசுவாங்க இல்லையா நம்மளை பற்றி, அவங்க எனக்கு தெரியும், அவன் அன்னைக்கே தெரியும், அந்த பொண்ணு அப்படி வருவா, அந்த பையன் அப்படி வருவான்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நாம தான் முக்கியம். ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இன்னும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பு, டெலிகிராம் சேனல்லாம் ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு டவுட், எக்ஸாம் பற்றி ஒரு டவுட்டு, கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.